முதல் முறை உங்களுக்கு காசு சேமிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? சிட் ஃபண்ட்ஸில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10,000 இது பண்ணது. அப்புறம் வந்து 25,000, 50,000, 1 lakh, 5 lakhs, 10 lakhs சிட் வரலும் போடுவோம். இந்த செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணுறதுக்கான முதல் யுக்தி என்னவாக இருக்கும்? அது விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். ஓகே, அது இருந்தாலே போதும். அதனால் ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையில் இருந்தால் உருவாக்கப்படுகிறான். சிந்தனைக்கு டைம் இல்லாமல் ஒரு பார்ட் டைமராக இருந்தால் ஒரு பெருசாக சாதிக்க முடியாது. முதல் முறையாக நீங்கள் ரொக்கமாக சேர்த்த பணம் எவ்வளவு சார்? முதல் முறையாக நான் ரொம்ப ரொக்கமாக சேர்த்த பணம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்ச அடுத்த நிமிஷம் நம்ம யாரை பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனை தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டர்ப்ரனராக எல்லாரோட மனசுலையும் இருக்கக்கூடியவர் கெவின் கேரின் நிறுவனர் CK ரங்கநாதன் அவர்கள். சிக் ஷாம்பூ, ராகா, மீரா சிகக்காய், ருச்சி ஊறுகாய், இன்னும் பல, அதாவது கிரீன் ட்ரெண்ட்ஸ், லைம் லைட் உட்பட இன்னும் பல தொழில்களை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி எல்லாருக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் மென்டராக இருக்கக்கூடிய CK ரங்கநாதன் அவர்களுடைய பிகி பேங்க் மெமரிஸை நம்ம பார்க்கலாம். சார், யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக நீங்களாக தான் இருக்க முடியும். சின்ன கேள்வி, ஒரு பிகி பேங்க் மெமரி மாதிரி, முதல் முறை உங்களுக்கு காசு சேமிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? எனக்கு காசு சேமிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து சிட் ஃபண்ட்ஸில் தான் நான் கற்றுக்கினேன். சிட் ஃபண்ட்ல தான் கற்றுக்கிட்டீங்க. அதுதான் என்னுடைய பெஸ்ட் மெத்தடாக பார்த்தேன். நான் ரொம்ப காலம் சிட் ஃபண்டு போட்டு நான் வந்து சேமிப்பாங்கில் தான் பார்த்தேன் வழி. அதை எடுத்து பிஸ்னஸில் யூஸ் பண்ணல. திடீர்னு ஒரு லம்சமாக வரும், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதில் தான் பார்த்தேன். ஓகே, இப்போ சின்ன வயசுல மாதம் வந்துடுறாங்க, டிசிப்ளின்டாக வந்து கட்டிடுறோம். நம்ம பிட்டும் பண்ண மாட்டோம் அவ்வளோ ஈஸியாக. சிட்டை கடைசியாக தான் இதாகும். ஸோ அந்த மாதிரி இது இருக்கிறது. அப்புறம் பார்த்தா அது கடைசியாக பண்ணால் ஈல்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபினான்ஸ் ஆங்கிலேருந்து பண்ணி பார்க்கக்குள்ள தென் அதுக்கப்புறம் மாற்றிட்டேன். ஸோ ஒரு மிடில் லெவலில் பண்ணால், எந்த டைமில் பண்ணால் பெஸ்ட் ஈல்டு கிடைக்குது, நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க சார், உங்ககிட்ட முதல் முறை சேமிப்பின் அவசியம் குறித்து உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாட்டி நம்ம ஹாலிடேஸ்க்கெல்லாம் போனால் கையில் காசு கொடுப்பாங்க, இதை வந்து நம்ம ஒரு உண்டியலில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சேமிப்பு குணம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். உங்ககிட்ட சின்ன வயசில் அந்த குணம் இருந்ததா? இல்லை, சுத்தம். எப்போ மணியோட வேல்யூ தெரிஞ்சது உங்களுக்கு? நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து நானே வந்து கொஞ்சம் காசுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்குள்ள தான் மணி வேல்யூவே தெரிஞ்சது. ஓகே, சிட் ஃபண்ட்ஸ் அறிமுகம் யாருனால ஆச்சுங்க சார் உங்களுக்கு? சிட்ஸ் அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிட் ஃபண்ட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்கிட்ட முதல்ல பேசினார். இந்த மாதிரி சிட்டு போடலான்னு கேள்விப்பட்டிருக்கேன், பேசலாம் அப்படின்னாரு. இவ்வளோதான் மாதம், 10,000 ரூபா தானோ, ஈஸியாக இருக்கும், 10,000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10,000 இது பண்ணது தான். அப்புறம் வந்து 25,000, 50,000, 1 lakh, 5 lakhs, 10 lakhs சிட் வரலும் போனேன். ஓகே, சேமிப்பு அது வந்து நெடில், ஆனால் நம்ம அதிகம் பண்ணுறது குரில் செலவு இல்லைங்களா? இந்த செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணுறதுக்கான முதல் யுக்தி என்னவாக இருக்கும்? அது விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். ஓகே, அது இருந்தாலே போதும். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா? ஆமாம், அதாவது தேவைக்கு அதிகமாக நம்ம பண்ணக்கூடாது. தேவைக்கு அதிகமாக அது இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லக்ஸரி இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன வேணுமோ அனுபவிக்கணும் நம்மளோட இதையும். ஆனால் அதே டைமில் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுடைய லெவலுக்கு மீறி நம்ம வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சோன்னா அது துன்பத்தில் தான் போய் முடியுதுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைப்பீங்க? ஏன்னா தொழில் முனைவோர்கள் நிச்சயமாக எடுத்த உடனே நம்ம ஜெயிச்சிட முடியாது. பல முறை தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும், மறுமுறை திரும்பி ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சொல்ல? நான் வந்து ஒரு சொல்கிறேன்னா, மார்னிங் மிராக்கிள்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஓகே, தமிழ்லையும் இருக்குது, அதிகாலை பொழுதின் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்து அதோடைய சாராம்சமே தான், யூ ஹாவ் டு திங்க், யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது எந்த ஒரு நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டால் அதுக்கு மேலே படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஒரு சின்சியராக ஃபாலோ பண்ணாங்கன்னா, டெய்லி மார்னிங் அங்கே வேலைக்கு போயிட்டு அங்கே தான் பண்ணுவேன். எங்கள் என்டர்பிரனர்ஸ் வந்து அங்கே போயிட்டு 9 to 6 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் எக்ஸிக்யூஷன் தான், யோசிக்கலாம் டைம் இருக்காது, மாற்றி மாற்றி பீப்புள் வருவாங்க. அதனால் ஒரு மனிதன் அவனுடைய சிந்தனையில் இருந்தால் உருவாக்கப்படுகிறான். சிந்தனைக்கு டைம் இல்லாமல் ஒரு பார்ட் டைமராக இருந்தால் ஒரு பெருசாக சாதிக்க முடியாது. பணம் ஒரு டைமுக்கு மேலே பணம் பண்ண ஆரம்பிச்சிடும், பட் ஸ்டில் அதை தாண்டி நம்மளுடைய மூளை அதுக்கு நிறைய செலவிட வேண்டியது இருக்கும். மார்னிங் எழுந்த உடனே இப்போ இருக்கக்கூடிய CK ரங்கநாதன் சாருடைய மைண்டில் என்ன ஓடும்? அந்த அதிகாலை அற்புதங்கள் என்னெல்லாம் இருக்கும்? நான் வந்து என்னுடைய இது வந்து ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று எப்படி என்னுடைய செலவுக்கு டைமை எப்படி செலவு பண்ணேன், எப்படி என்ன டெசிஷன் எடுத்தேன், புத்திசாலித்தனமாக பண்ணனா எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், பெட்டராக பண்ணிருக்கலாம், அந்த லேர்னிங்கை வச்சு இன்றைக்கி எப்படி பெட்டராக பண்ண போகிறேன். இப்போ இருக்கக்கூடிய முறையினருக்கு வந்து சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் என்னென்ன விளக்கறதுக்கே ரொம்ப காலங்கள் ஆகும். நீங்கள் அதோடைய அவசியமோ இல்லை அதோட அவேர்னஸோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு? சிட் ஃபண்ட்ஸை பற்றி அவசியம் தேவைப்படுது. ஏன்னா இது வந்து ஒன் வே ஆஃப் சேவிங் மாதிரி இருக்கும். சம் லம்சம் வந்தால் அதை வச்சு ஒரு மேரேஜ் பண்ணுறது, ஒரு இடத்த வாங்கிறது,
இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நிறையா வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் அதை வந்து திறமையாக கையாண்டதை நான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக நீங்கள் ரொக்கமாக சேர்த்த பணம் எவ்வளவுங்க சார்? ஞாபகம் இருக்கா? முதல் முறையாக நான் ரொம்ப ரொக்கமாக சேர்த்த பணம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5-3 லட்சத்துக்கு மேலே இல்லை. அதுதான் வந்து முதல் முறையாக அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சிட்லேருந்து இது பண்ணி அது வந்தது 24 மந்த்ஸ் சிட்டு அப்படின்னு அந்த ரேஞ்சில் வந்தது. ஓகே, அது கையில் கிடைக்கும் போது எப்படி இருந்தது சார்? அதை பார்க்கும்போது, அந்த பணத்தை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பணமாக தெரிஞ்சுது? ஆமாம், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பிஸ்னஸுக்கு தேவைப்படுச்சு, டக்குன்னு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். உங்களோட பிகி பேங்க் மெமரிஸ் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம் சார். தேங்க்யூங்க.